கும்முன்னு இருக்குன்னு சொல்லி பின்னாடி பிடிச்சிட்டாரு. கதறி எழுத நடிகை. யார் அந்த இயக்குனர்டா? சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் சர்வ சாதாரணமாக நடக்குது. அதற்கு ஓகே சொன்னாதான் பட வாய்ப்பே கிடைக்குது, இல்லைனா அப்படியே ஒதுக்கி தள்ளுறாங்கன்னு பல படங்களில் நடித்த நடிகை காயத்ரி ரேமா பகீர் கிளப்பியிருக்காங்க. என் சந்திரசேகர் இயக்கத்தில் கடந்த 2015ஆம் ஆண்டு வெளியான டூரிங் டாக்கீஸ் படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானவர் தான் நடிகை காயத்ரி ரேமா. அதுக்கப்புறமா அதே வருஷத்துல ரீடியம் என்னும் படத்துல சிவரஞ்சனி கதாபாத்திரத்துல நடிச்சாங்க. சினிமாவில் வெளிப்படையாக நடக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் குறித்தும் அவசர நேரங்கள்ல பாத்ரூம் கூட கிடைக்காம அவஸ்தப்பட்டதை பத்தியும் வெளிப்படையா தன்னோட பேட்டியில சொல்லியிருக்காங்க. யார் அந்த காயத்ரி ரேமா? 2015ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் தன் திரை பயணத்தை தொடங்கிய இவங்க பெரிய அளவுல பிரபலமாகல. 2016ஆம் ஆண்டு ஒருத்தல் அப்படின்ற படத்துல நடிச்சாங்க காயத்ரி ரேமா. இவர் துணை கதாபாத்திரத்துல நயன்தாராவின் டோரா, த்ரிஷாவின் மோகினி, அரஹர மகாதேவி, செமன்னு தமிழ் முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்ச பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஓடிடி வெப் சீரீஸ்லயும் ஓடிடி வெப் தொடர்களிலும் காயத்ரி ரேமா நடிச்சிருக்காங்க. 2018ஆம் ஆண்டு வெளியான வெள்ளராஜா அப்படிங்கிற வெப் சீரீஸ்ல நடிச்சிருக்காங்க. அமேசான் பிரைம் ஓடிடியில அந்த வெப் சீரிஸ் வெளியாச்சு. போலீஸ் டைரி 2.0, கண்ணாம்பூச்சி மற்றும் முகிலன் போன்ற G5 இணையதள வெப் சீரீஸ்கள்லயும் இவங்க நடிச்சிருக்காங்க. ஆனா சினிமாவில் பல வருடங்களா நடிச்சுட்டு வந்தாலும் இவருக்கு பெரிய அளவுல வாய்ப்பு கிடைக்காமல போக காரணமே அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயத்துக்கு நோ சொல்லி வருவதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிந்து மாதவிய எல்லாம் வச்சு படம் இயக்கிய பிரபல இயக்குனர் அவரோட படத்துல என்ன ஹீரோயினா போடுறேன்னு சொன்னாரு. அந்த மாதிரியான நெருக்கமான காட்சிகள் எல்லாம் இருக்கும், நடிக்க முடியுமான்னு கேட்டதும் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்போ வெப் சீரீஸ்லாம் க்ளோஸா நடிக்கிறீங்கன்னு கேட்டப்போ சினிமாவில் கொலை பண்ணுறதுக்காக யாராவது ரியல் லைஃப்ல கொலை பண்ணுவாங்களான்னு சொன்னதும் ஓ சூப்பர், இப்படிதான் போல்டா பேசணும்னு சொல்லிட்டு ஓடி வந்து அப்படியே என்னோட பின்பகுதியை பிடிச்சிட்டாரு. உடனடியாக கடுப்பாகிட்டேன். கையை எடுங்க, உங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல ஓங்கி அரைஞ்சா உங்களுக்கு அசிங்கமாயிடும், எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னேன். சாரிம்மா, கும்முன்னு இருக்கிற உன்னை பார்த்ததும் மூடாகிடுச்சுன்னு அப்படியே பச்சையா பேசினாரு. அந்த இயக்குனர் பேரை சொல்ல விரும்பல என காயத்ரி ரேமா பகீர் கிளப்பியிருக்காங்க. நாம ஒரு விஷயத்துக்கு நோ சொல்லிட்டா நம்மள அப்புறமா ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே சொல்லி ஹீரோயினாக மாறுபவர்கள் சிலர் ரூமுக்கு செல்வதையும் பார்த்திருக்கேன். அது அவங்களோட இஷ்டம், அதை தப்பா பேசக்கூட எனக்கு தகுதி இல்லைன்னு காயத்ரி சொல்லியிருக்காங்க. சினிமாவில் நான் ரொம்ப பெருசா ஷைன் ஆகாம போனது காரணமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேங்கிற முடிவில் இருக்கிறதுனால தான். நடிக்க சொன்னா ஓகே, படுக்க சொன்னா எப்படி பாஸ்ன்னு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க நடிகை காயத்ரி.